நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபினான்ஷியலா நல்ல குரோத் இருக்கும். ஏன்னா, மகரம் அப்படின்ற வீடு தான் இந்தியாவ குறிப்பிடும், உலக ஜோதிடத்தில. அப்ப அதுக்கு குரு பார்வை இருக்கனால இந்தியா தப்பிச்சுக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் உலக ரீதியாக சில எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 15-20% தான் பாசிட்டிவ் சைன். மத்த எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. ஏன்னா, உலகம் நம்மளை வந்து இது பண்ணும். பட் ஆனா என்னன்னா, சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா குடுக்க போகுது. இந்தியா வந்து ஒரு மாரியான டெக்னாலஜில அதீதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப புரட்சி நடக்கும். அதே மாரி ராகுவுடைய பெயர்ச்சியும் இந்த தடவ இருக்கு. ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி இருக்கு. இப்போ அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இதோட பலாபலன் நீடிக்கும் அப்படின்றபோது, ராகு கேதுக்களுடைய அமைப்பு 10, 4 இடங்கள்ல காலபுருஷனுக்கு போவாங்க. இந்த குரு கேது சேர்ந்தா தான் கேள யோகம், கோடீஸ்வர யோகத்த உருவாக்கும். அது நேரா யார பாக்குது? இந்தியாவ பாக்குது. அப்ப இந்தியா வல்லரசு ஆறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் ஆரம்பிச்சிரும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவின் மீதான இன்வெஸ்ட்மென்ட் அதிகரிக்கும். இந்தியாவை நோக்கி எல்லாரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வருவாங்க. நம்பத்தக்கக்கூடிய ஆண்டாக இந்தியா வளரும் இந்த வருஷம். அது அதே மாரி படிப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியால நெறைய கல்லூரிகள் மூடப்படும். கல்லூரிகளுக்கு வந்து பிரச்சனை ஆகும். ஏன்னா நெறைய பேர் இப்போ இந்த 4ஆம் இடம் இருக்குல்ல அ சார், அந்த 4ஆம் இடம் தான் சுயத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடம் தான் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் தனித்திறமைகளை சொல்லக்கூடிய இடம். நம்ம எப்பயும் வீடு, மனையெல்லாம் விட்டுட்டு அதோட ரொம்ப டீப்பா போச்சுன்னா மனம் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாமே 4ஆம் இடத்த இண்டிகேட் பண்ணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல 4ஆம் இடம். அந்த இடத்துக்கு காலபுருஷன் குரு வந்து உட்காரும்போது ஒவ்வொரு சுய மனிதனும் தன்னுடைய திறமையால் அடையாளப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக சம்பாதிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கல்வி ஒரு பெரிய விஷயமா இருக்காது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா? நீங்க வாங்க எங்களுக்கு அப்படின்ற மாரி கூப்பிட்டு போயிடுவாங்க.